பொதுவாக வந்து நெல் வயலில் தண்ணி நிற்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மண்ணினுடைய தன்மை வந்து மிக மிக முக்கியமானது. பொதுவாக வந்து நம்ம வந்து களிமண் பாங்கான பூமி அல்லது வந்து கொஞ்சம் களித்தன்மை உள்ள பூமியில் வந்து மிக எளிமையாக தண்ணி நிற்கும். அந்த மாதிரி வயல்களை வந்து நம்ம வந்து நெல் பயிர் செய்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுப்போம். இருந்தாலும் சில வயல்களை வந்து மணல் பாங்கு ஆன பூமியாக இருக்கும். மணல் பாங்கான பூமி, அதாவது மணல் அதிகமாக உள்ள பூமியாக இருக்கும். அதில் வந்து தண்ணி நிற்கிறது மிக மிக சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் களித்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சேறு கலக்கிறது, அதாவது படலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேறு கலக்கக்கூடிய வந்து சரியான அளவில் சரியான விதத்தில் நல்லா சேறு கலக்கினா அந்த தன்மையோட வந்து அந்த சேறுகள் வந்து மேலே நின்று நமக்கு வந்து தண்ணியை வந்து நிற்க வைக்கும். இதுதான் வந்து இதனுடைய விஷயம். வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சேறு கலக்கி போடுறது வந்து ஒரு வகை. இதன் மூலமாக வந்து நீங்கள் மிக எளிமையாக தண்ணியை வந்து தேங்கி நிற்க வைக்க முடியும். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து மிக எளிமையாக நெல் வந்து சாகுபடி செய்ய முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சரி அப்படியே தண்ணி நிற்காட்டாலும் அதை பற்றி வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வயலில் வந்து நெல் போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிணத்துல போதுமான அளவு தண்ணி இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து தண்ணி பாய்ச்சி வயலை நனைச்சி விட்டால் போதும். பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி பாய்ஞ்சிருக்கும், அப்புறம் வந்து காஞ்சிரும். அந்த மாதிரியான கண்டிஷனில் வரக்கூடிய நெல் மிகச்சிறப்பாக உங்களுக்கு விளைச்சல் தரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயல் வந்து முழுமையாக நனையணும், நெல்லுக்கு வந்து போதிய அளவு வேர் பகுதிக்கு தண்ணி கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வயலுமே வந்து மிகச்சிறப்பான வளர்ச்சி தரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து வேரில் வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு அந்த மாதிரி மணல் பாங்கான பூமியாக இருந்தாலும் சரி, அதுக்காக வந்து ரொம்ப ஈரமே இல்லாமல் இருந்தால் வராது. அதாவது நல்லா தண்ணி பாய்ச்சி அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கீழே இறங்கினா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவு தண்ணி நனையக்கூடிய அளவில் இருந்தாலே நல்ல வந்து விளைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வந்து வேறு வகையான சில மருந்துகளையும் பயன்படுத்த முடியும். நம்ம வந்து சில இலைவழி தெளிப்பு உரங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்கலாம். முதல்ல வந்து நல்ல தண்ணி நீங்கள் பாய்ச்சிடுறீங்க, அப்புறம் காஞ்சிடுது, வடிஞ்சிருது, தண்ணி கீழே இறங்கிடுது அப்படின்னாலுமே வந்து அந்த மண்ணில் உள்ள ஈரத்தை எடுத்துக்கிட்டு பயிர் வந்து மிக சிறப்பாக வளரும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல மகசூலும் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, உங்களுடைய வயல் வந்து களிமண் பாங்கான பூமியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தண்ணியை வந்து அப்பப்போ வயலை வந்து காய விட்டு தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் நல்ல விளைச்சல் வரும், நல்ல வேர் வளர்ச்சி, தூர் களைப்பு போன்றவை எல்லாமே வரும். உங்களுடைய மண் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் காய விட்டு பாய்ச்சும்போது நல்ல வேர் வந்து பிடிச்சி வரும். ஸோ அது வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ சரியாக தண்ணி நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வயலை நினச்சி தண்ணி பாய்ச்சலாம். உங்களுக்கு போதிய அளவு தண்ணி இருந்தால் போதுமானது. இதன் மூலமாக வந்து நீங்கள் நல்ல மகசூல் எடுக்க முடியும். நல்ல மகசூல் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு அது மனசில் ஒரு குறை, இது வந்து சரியாக விளைச்சல் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு எண்ணங்கள் இருக்குது, இல்லை அப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணியை வச்சே வந்து இது நல்ல வகையாக வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாதிரியாக நீங்கள் வந்து தாராளமாக